Okay, so next வந்து removing duplicates. So first வந்து duplicates remove பண்றது. So duplicates remove பண்றதுக்கு first எத்தனை values வந்து duplicated இருக்கு அப்படிங்கறத check பண்ணி பார்க்கணும் நம்ம. So இப்ப பாருங்க df.duplicated, identify the duplicate rows. Returns true if a row is duplicated. எங்கெல்லாம் true இருக்கோ அந்த ரோலாம் வந்து duplicate ஆயிருக்குன்னு அர்த்தம். So duplicate என்ன அர்த்தம்னா கம்ப்ளீட்டா அந்த ரோவே வந்து duplicate ஆயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூவும் duplicate. So 11 and 12 are duplicate. எக்ஸாக்ட்டா அப்படியே இருக்கு பாருங்க. 60 60 12 12 20 20 100 100 120 120 250.70 இங்கேயும் 250. எக்ஸாக்ட்டா ரெண்டுமே எல்லா காலம்ஸ்ல இருக்கிற வேல்யூஸும் மேட்ச் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது டூப்ளிகேட்னு சொல்லுவோம். ஸோ மற்றபடி இதுல வேற எங்கேயுமே ட்ரூ இல்லை. ஸோ மற்ற எல்லாமே நான் டூப்ளிகேட்டட் வேல்யூஸ், இது ஒன்று மட்டும்தான் டூப்ளிகேட். ஸோ இப்போ இந்த டூப்ளிகேட்டோட சம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது சம்னா எத்தனை டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும்னா df.duplicated.sum, only one row தான் நமக்கு டூப்ளிகேட்டடா இருக்குன்னு அர்த்தம். அண்ட் டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்றோம். ஃபர்ஸ்ட் டூப்ளிகேட் எத்தனை ஆயிருக்குன்னு பாக்குறோம். ட்ரூன்னு இருந்ததுன்னா டூப்ளிகேட் ஆயிருக்குன்னு அர்த்தம், ஃபால்ஸ்னா நான் டூப்ளிகேட்டட் வேல்யூஸ்ன்னு அர்த்தம். அதுல டூப்ளிகேட்டட்ல எத்தனை சம்னா எத்தனை வேல்யூஸ் வந்து டூப்ளிகேட் ஆயிருக்கு, எத்தனை ரோஸ் டூப்ளிகேட் ஆயிருக்குன்னா ஒன்லி ஒன் ரோ வந்து டூப்ளிகேட் ஆயிருக்குன்னு ஆன்சர் வந்திருக்கு. இப்ப அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ஸோ ரிமூவ் பண்றதுக்கு drop underscore duplicate. duplicates ரிமூவ் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க 11 இருக்கு, 12 வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ டூப்ளிகேட்ஸே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண கிளீனிங் டேட்டா. ஸோ கிளீனிங்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 4 திங்ஸ் பண்ணியிருக்கோம். ஒன்னு வந்து எம்டி செல்ஸ், அடுத்தது வந்து டேட்டாவை ராங் ஃபார்மேட்ல இருந்ததை மாத்தணும், ராங் டேட்டாவை மாத்தணும், டூப்ளிகேட்ஸையும் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4 ப்ராசஸுமே நம்ம வந்து கேர்ஃபுல்லா பண்ணணும். எது வந்து நமக்கு தேவையோ அந்த டேட்டாவை நம்ம வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணணுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இப்போ இதை மாதிரி இருந்ததுன்னா திஸ் இஸ் ராங் டேட்டா, இதை நீங்க எப்படி மாத்தணுங்கிறத பார்க்கணும். இதுனா எம்டி செல், எம்டி செல்ல எய்தர் ரீப்ளேஸ் பண்ணலாம் அல்லது மீன் யூஸ் பண்ணி எய்தர் டெலீட் பண்ணலாம் அல்லது மீன் யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ இன்கரெக்ட் டேட்டா அப்படிங்கிறது இது வந்து டேட் தான், ஆனா கோட்ஸ் போட்டதுனால அது டேட் ஃபார்மேட்ல இல்லை. ஸோ அதை வந்து நம்ம டேட் ஃபார்மேட்டா மாத்திருக்கோம். அண்ட் ஃபைனலா டூப்ளிகேட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அந்த டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்றோம். டூப்ளிகேட்ஸை எப்பவுமே நீங்க வைக்க கூடாது, அதை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். டூப்ளிகேட் வேல்யூஸை நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா டேட்டா செட்ல சம்டைம்ஸ் டூப்ளிகேட்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால இப்போ 10,000 டேட்டால சம்டைம்ஸ் 500 டேட்டா கூட டூப்ளிகேட்ஸா இருக்கும். டூப்ளிகேட்ஸ் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி நம்ம டெலீட் பண்ணிடணும். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்க கண்டிப்பா பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஃபர்தரா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம வந்து போகணும். ஓகே, கோரிலேஷன் அப்படிங்கிறது ஒரு டாபிக். இது வந்து ஆக்சுவலா மிஷின் லேர்னிங்ல நம்ம வந்து இன்னும் இதுவா பார்ப்போம், டீட்டெயிலா பார்ப்போம். பட் இங்கேயும் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ கோரிலேஷன் அப்படின்னா என்னன்னா, எப்பவுமே நம்மளோட இந்த டேட்டா அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரிலேஷன் பிட்வீன் த காலம்ஸ் தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண போறோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வீடு நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா அதோட பிரைஸ் வந்து இங்க எந்த காலமோட உங்களுக்கு நிறைய ரிலேஷன் இருக்கு அப்படிங்கறத மீன் பண்றதுதான் இந்த கோரிலேஷன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வீடு வாங்குறது போது நிறைய நமக்கு ஃபீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து மெயின் வந்து ஸ்கொயர் ஃபீட், தட் இஸ் ஏரியா, எவ்வளவு ஏரியால அந்த வீடு இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்த மெயின் ஃபீச்சர் வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்ப எல்லாரும் என்ன பார்ப்பாங்கன்னா நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ், அதை தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்போ இந்த 2 ஃபீச்சர் வந்து இது கூட வந்து நிறைய ரிலேஷன் இருக்கு. ஸோ ஒரு சிலர் வந்து ஸ்கொயர் ஃபீட்டை பார்ப்பாங்க, ஒரு சிலர் வந்து நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் நிறைய இருக்கிற வீடா பார்த்து தான் அதோட ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டும் வந்து நிறைய கோரிலேஷன் இருக்கிறது. ஸோ அப்ப இந்த டேட்டா செட்ல நிறைய காலம்ஸ் இருக்கும். இப்ப இது தவிர பாத்தீங்கன்னா கார்டன் இருக்கா இல்லையா, ஸ்விம்மிங் பூல் இருக்கா இல்லையா,
இல்ல கார் பார்க்கிங் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி நிறைய காலம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இதுல மெயின் ரீசன் நம்ம வந்து பாக்குற ரிலேஷன்ஷிப் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் பேஸ் பண்ணி தான் பிரைஸ வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கறத நமக்கு ஓரளவுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ இப்ப இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த ஐடியா இருக்கும், எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வந்து இந்த ஏரியால எவ்வளவு ரேட்டுக்கு போகுது, எவ்வளவு பெட்ரூம்ஸ் இருக்கிற வீடு எவ்வளவு ரேட்டுக்கு போகும், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் இருக்கும். இப்ப அதை வந்து நம்ம கால்குலேட் பண்றதுக்கு எந்த காலம் கூட எதுக்கு வந்து நிறைய ரிலேஷன் இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்குள்ள மெத்தட் தான் வந்து இந்த டேட்டா கோரிலேஷன். ஸோ ஃபைண்டிங் த ரிலேஷன் பிட்வீன் த காலம்ஸ். ஒவ்வொரு காலமுக்கும் இந்த ப்ரெடிக்ஷன் பிரைஸ் கூட, இது வந்து அவுட்புட்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இது எல்லாமே இன்புட். ஸோ இந்த இன்புட் வந்து எந்த அவுட்புட் கூட நிறைய மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது நம்ம வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் வந்து இது ரெண்டையும் சொல்லுவோம். ஆனா ஒரு சிலர் வந்து கார்டனை பார்த்துட்டு கூட வாங்குவாங்க, கார்டன் இருக்கிறதுனால அந்த வீடு வாங்கணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து மினிமம் கோரிலேஷன் தான். மேக்சிமம் கோரிலேஷன் பார்த்தோம்னா இந்த ரெண்டுக்கும் தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஸோ கோரிலேஷன் அப்படிங்கிறது இந்த ரிலேஷனை சொல்லும். அது வந்து ஒன்லி ஃபார் நியூமரிக் வேல்யூஸை மட்டும் தான் அது செக் பண்ணி சொல்லும். இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறதும் நம்ம வந்து இப்போ 2000 ஸ்கொயர் ஃபீட், 1200 ஸ்கொயர் ஃபீட், ஸோ நம்பர்ல தான் இருக்கு. நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸும் 2 bedrooms 3 bedrooms, ஸோ இதுவும் நம்பர்ல தான் இருக்கு. கார்டன் வந்து இருக்கா இல்லையாங்கும் போதே அது வந்து அடி வாங்கிடும், எஸ் ஆர் நோ ரெண்டே தான். ஒரு கார்டனா 2 கார்டனா நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அப்ப இந்த ஃபீல்ட் அந்த இதுலயே வராது, ஏன்னா இது இட் வில் இக்னோர் நான் நியூமரிக் வேல்யூஸ். அண்ட் இதோட ஆன்சர் வந்து எப்பவுமே -1ல இருந்து +1க்குள்ளதான் நமக்கு காட்டும் அவுட்புட்ல. அப்படி எது வந்து பர்ஃபெக்டா கோரிலேஷன் நமக்கு சொல்றதுன்னா 1ங்கிறது பர்ஃபெக்ட் கோரிலேஷன், குட் ஓகே அப்படின்னு சொல்றது வந்து -0.9ல இருந்து 0.9 வரைக்கும் இருந்ததுன்னா அது குட் கோரிலேஷன். கோரிலேஷன் லிமிட் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா -0.6ல இருந்து +0.6 வரைக்கும் கொஞ்சமாதிரி எடுத்துக்கலாம், அதுக்கு மேல நீங்க எடுத்துக்கவே முடியாது. அதுக்கு கம்மியா ரொம்ப கம்மியா போச்சுன்னா நம்ம அது அந்த ஃபீல்டையே நம்ம வந்து இக்னோர் பண்ணிடணும்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இதுல அதுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ கோரிலேஷனோட மெத்தட் பார்த்தீங்கன்னா df.core, CORRனா கோரிலேஷன் அர்த்தம். ஸோ அது நமக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கு. இது ஒன்றும் இல்லை, டியூரேஷன் என்னென்ன காலம்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்கேயும் காட்டியிருக்கோம். இப்போ டியூரேஷனுக்கும் நமக்கே தெரியும் 1 தான் காட்டும். இப்ப இதுல பல்ஸுக்கும் நமக்கு 1 தான் காட்டுது, ஆனா பல்ஸுக்கும் டியூரேஷனுக்கும் பாத்தீங்கன்னா 0.1 தான் காட்டுது. அப்ப இது வந்து இதுக்கும் சம்பந்தமே இல்லை, இந்த டியூரேஷனுக்கும் இந்த பல்ஸுக்கும் சம்பந்தமே இல்லை. அதே மாதிரி டியூரேஷனுக்கும் மேக்சிமம் பல்ஸுக்குமே சம்பந்தம் இல்லை, கலோரிஸுக்குமே சம்பந்தம் இல்லை. இப்ப இதுல நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமமா ஒண்ணுமே இருக்காது, 0.6ல கூட ஒண்ணுமே வரல. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 0.9ல இருந்து -0.9 வரைக்கும் தான் வேல்யூஸை நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். இந்த நம்பர்ஸை விட்டுறணும். இது என்ன நம்ம கர்னல்ல பார்த்தோம் இல்லையா, டயகனல் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மாதிரி நமக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கு. இது வந்து எல்லாமே ரெண்டுமே சேம் காலம்ங்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கு. இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு வந்து கோரிலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு எந்த ரிலேஷன்ஷிப் எதுக்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதுக்கெல்லாம் வந்து 1 வரும், அப்படி இல்லைன்னா 0.9 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா செட் வந்து நான் அனுப்பி விடுறேன் இன்னைக்கு. அந்த டேட்டா செட்டுக்கு நீங்க இந்த மெத்தட்ஸ் எல்லாம் போட்டு பாருங்க. இதுல இருந்து, அதாவது நேத்து நம்ம பார்த்ததுல இருந்து, தட் இஸ் லோடிங், இந்த URL லோடிங்ல இங்க இருந்து லோடிங் CSV ஃபைல்ல இருந்து இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நீங்க அந்த டேட்டா செட்ல போட்டு பாருங்க. ஸோ போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புது ஐடியா கிடைக்கும், என்னென்ன காலம்ஸ் இருந்தது, அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஷேப் என்ன, அப்புறம் அதுல டேட்டாஸ் எம்டி செல்ஸை ரிமூவ் பண்றதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீல்ட் எல்லாம் நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி பண்ணணும். ஸோ இது பண்ணீங்கன்னா தான் அடுத்தது நம்ம வந்து இது கூட நம்ம மேட்பிளாட்லிப், சிபான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டோட்டலா நம்ம ஒரு டேட்டா செட் எடுத்து இதே அனாலிசிஸை நம்மளே பண்ணணும். நம்ம வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் நான் கொடுப்பேன் உங்களுக்கு, நீங்க வந்து அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா ஒண்ணும் இல்லை, இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, மீன் மீடியம் மோட் கண்டுபிடிச்சு அந்த வேல்யூஸை வந்து எம்டி செல்ஸை ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு அந்த மெத்தடை யூஸ் பண்ணி அங்க பண்ண தெரியும். ஸோ இப்போதைக்கு இந்த மெத்தட்ஸ் அப்படியே எடுத்துக்கோங்க.
டேட்டா செட் மட்டும் வேற இருக்கும். நீங்க ரீட் பண்ற டேட்டா செட் வேற டேட்டா செட்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க. இதுல ஏதாவது ஒரு டேட்டா செட் நான் அனுப்பி விடுறேன். அந்த டேட்டா செட்டை வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க.